ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஏப்ரல் 21 2024 சண்டே. இது நாங்கள் மூணாறு போயிட்டு 3வது நாள். இன்றைக்கி ஃபுல் டே வந்து ஜாலியாக வெளியே என்ஜாய் பண்ண வீடியோ வந்து நான் வந்து 2ஆக போட்டிருக்கிறேன். இதுக்கு லாஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து இதோட கண்டினியூவேஷன் அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து என்ன ஸ்பாட்டுன்னா வந்து மூலிகை தோட்டம்னு சொன்னாங்க. உள்ளே போயிட்டு வீடியோலாம் எடுக்கலாம் தான் கூப்பிட்டு போனாங்க கைடு. ஆனால் வந்து அங்கே உள்ளே போனதும் வந்து வீடியோலாம் எடுக்காதீங்க, வேணும்னா நீங்கள் ஃபோட்டோ வேணுன்னா அப்பப்போ எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. அதில் நல்லா வந்து எங்களால் கவர் பண்ண முடியல. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த மரம் வந்து ஜாதிக்காய் மரம். ஒவ்வொரு மூலிகையாக வந்து காட்டினாங்களோ தவிர நம்மளால் டீட்டெயிலாக அந்த டைமில் புரியுது, அதுக்கப்புறம் புரியல. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்கிறேன். பிரம்மிலே 2 டைப் இருக்கு. ஜலபிரம்மி இருக்கு, மண்டூக பிரம்மி இருக்கு. இதுதான் மண்டூக பிரம்மி. மெயினா பிரெயின் டோனிக். இப்போ கேரளாவில் வந்து அங்கன்வாடி இல்லைங்களா, அங்கன்வாடி பாலவாடி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு எல்லாமே பெனிஃபிட். எல்லா மூலிகையுமே வந்து அவங்க சொல்ல வந்து அது தனிப்பட்ட முறையில் நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். இன்னும் சில மூலிகையை சேர்த்து தான் வந்து நாங்கள் வந்து மருந்து தயாரிப்போம் அப்படின்னாங்க. எல்லா மூலிகைக்குமே அதை தான் சொல்லிகிட்டே வந்தார். இந்த செடி பார்த்தீங்கன்னா சர்வ சுகந்தின்னாங்க. இது வந்து மலை இஞ்சி அப்படின்னு சொன்னாங்க. நல்லா பெரிய பெரிய செடியாக இருந்தது. நாங்கள் இதுக்குள்ளே போனதே வந்து மூலிகைங்க 1-2வது நமக்கு தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சது வந்து நம்ம உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நம்ம காசு பே பண்ணிட்டு உள்ளே போனோம், ஆனால் பிரயோஜனம் இல்லாத போயிடுச்சு. இது வந்து திப்பிலி நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, நமக்கு தெரிஞ்சது தான் திப்பிலி செடி. அது எங்களுக்கு வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியலன்னு கடுப்பாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. நான் ஒரு சில கேள்வியெலாம் அவங்க ஓப்பனாக கேட்டுகிட்டே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் தனி வீடியோவில் நான் சொல்கிறேன் என்னெல்லாம் பேசினான்னு. இது வந்து தைராய்டுக்காக யூஸ் பண்ணுற மூலிகை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டே வந்தோம். நிறைய வச்சிருந்து என்ன பிரயோஜனம். இது வந்து நன்னாரி வேர், நம்ம எண்ணெய்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் அதோட வேறு தான் போல். நம்மளை வீடியோ எடுக்க விட்டு இருந்தால் வந்து நமக்கு தெரிஞ்ச 2 மூலிகையாவது மற்றவங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போனேன். இது வந்து உத்ராட்ச மரம். ஆனால் காய் எதுவுமே இல்லை, ஒரு மாதிரி குச்சி குச்சியாக காஞ்சி இருந்தது. இலையுதிர் காலமாக என்னான்னு தெரியல. இது வந்து வெண்ணிலா எசன்ஸ் இந்த செடியில இருந்து தான் எடுப்பாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். கொடி மாதிரி இருந்துச்சு. இந்த மரம் வந்து வாட்டர் ஆப்பிள். அதில் காயெல்லாம் இருந்துச்சு, பறிச்சு கொடுத்தாரு. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பார்க் போனோம், அந்த இடத்துலையும் வந்து நாங்கள் வாட்டர் ஆப்பிள் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. இது வந்து மூலிகைன்னு இல்லை, மரம் அந்த இதில் வச்சிருக்கிறாங்க. நிறைய கொட்டி கிடந்தது. அவங்க சாப்பிட மாட்டாங்களா என்னன்னு தெரியல, நமக்கு புதுசாக இருக்கிறதுனால நமக்கு ஆசையாக இருந்தது. எல்லாமே வந்து யூஸபிள். அஸ்வகந்தாவா? அஸ்வகந்தா. பேரு டார்ச் ஜிஞ்சர் லில்லி. டார்ச் ஜிஞ்சர் லில்லி. இது ஃபுல்லா மெச்சூர்ட் ஆகும். ஃபுல்லா மெச்சூர்ட் ஆகும். இது சின்ன சின்ன ஒரு சீடு மாதிரி. இந்த சீடு தான் மெடிசின்ஸ்க்காக. அப்பர் 2 ரூட்ஸ் இருக்கும். அப்பர் ரூட்ஸில் தான் ஏலக்காய் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பூ தான் வரும். அது ரிமூவ் ஆகும்போது ஏலக்காய் ஃபார்ம் ஆகும். இங்கே பாருங்க, சின்ன சின்னதாக வந்து ஃபஸ்ட்டு ஃபைப்ராய்டு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், டிஸ்சார்ஜ், அந்த மாதிரி நிறைய பிரச்சனை. 100 டைப் கைனிக்கல். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஏலக்காய் செடி. அதுக்கப்புறம் ஒரு மூலிகை காட்டினார், அது மறந்து போச்சு எனக்கு. இது வந்து விஷமுறிவுக்காக ஃப்ரெண்ட்ஸ், பாம்பு கடி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் எய்டாக வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னாங்க. இது சுகர் பிளான்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பக்கமே இருக்குது பாருங்கள். ஆனால் நாங்கள் கேட்டப்போ ஒரு அதிர்ச்சியான தகவல் சொன்னார். சுகர் பிளான்ட் வந்து லீஃப் மட்டும் சாப்பிட்டா போதாது, அதோட இன்னும் வந்து மூலிகை ஆட் பண்ணோன்னாரு. எல்லாத்துக்குமே வந்து அப்படி தான் சொல்லிட்டு வந்தார். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டுச்சுன்னா அதை நல்லா வந்து கையில் தேய்ச்சி அந்த ஜூஸ் வர மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த வெட்டு காயத்தை மேலே வச்சு அப்படியே கட்டிட்டோம்னா நல்லா செதை கூடிக்கும் அப்படின்னாரு.
அதுக்கப்புறம் வந்து இது அழகுக்காக நான் என்னமோ மூலிகை கொடுக்குறாரோ கையில் அப்படின்னு பார்த்தா வந்து லேடிஸ் ஷூ மாதிரி ஒரு அழகு பூ பூத்து இருந்தது. இது வந்து ஹோட்டல்லையும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கின இடத்துலையும். இது வந்து பெப்பர் செடி, ஒயிட் பெப்பர் அந்த மாதிரி வந்து 3 வகையாக இருக்குதுன்னாரு. இது வந்து மருந்து பைல்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மருந்து அப்படின்ட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய மூலிகை நம்ம பார்த்தோம். ஒரு சிலதெல்லாம் வந்து ஞாபகம் இருந்த வரையும் சொன்னேன். ஆனாலும் வந்து அது தனிப்பட்ட முறையில் நம்மளால் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னார். அதை நம்ம மற்ற மூலிகையோடு சேர்ந்து தான் மருந்தாக தயார் பண்ண முடியும் அப்படின்னாங்க. அதெல்லாம் ஓகே அப்படின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். ஒரு சில மருந்தும் நாங்கள் வந்து வாங்கினோம். அது வந்து அதுக்கப்புறமா வீடியோவில் நான் காட்டுறேன் என்னெல்லாம் வாங்கினேன்னு. அதுக்கப்புறம் பசி எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். சரி அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்குள்ளே நம்ம லஞ்ச் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்து ஹோட்டலில் வந்து இறங்கியாச்சு. அங்கே வந்து நான் கௌசியப்பா தயிர் சாதம் சாப்பிட்டோம். பசங்க ஃப்ரைட் ரைஸு சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்டுட்டு அப்படியே ஜீப்பில் ஏறி உக்காந்தோம். அங்கே போனோம்னா வந்து அடுத்த இது வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி, அங்கே கூப்பிட்டு போனாங்க. ஃபேக்ட்ரினா வந்து தயார் பண்ணுற இடம் மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது வேறு எங்கேயாவது கூட இருக்கலாம். எல்லா வகையான சாக்லேட் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி நம்ம வாங்குற மாதிரி ஒரு ஸ்பாட் அது. இது வந்து கோகோ, அது வந்து லைவாக எப்படிலாம் நாங்கள் எடுத்து சாக்லேட்டு பண்ணுறோம் அப்படின்னு டிவியில் காட்டிகிட்டு இருந்தாங்க. சரி நமக்கு அது தெரிஞ்ச விஷயந்தான்னு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்தோம்னா இந்த சாக்லேட்டுலாம் வந்து என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. நம்ம வேணும்னா டேஸ்ட் பண்ணி அந்த ஃப்ளேவர் நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவங்களே கொடுத்தாலும் இவங்க வேணான்னாங்க. ஏன்னா வந்து நாங்கள் அப்போ தான் சாப்பிட்டோம், அதால் எனக்கு வேணாம் உனக்கு வேணான்னாங்க. சும்மா 1-2 மட்டும் டேஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயுமே வந்து எல்லா வெரைட்டியும் வந்து போட்டு வந்து நாங்கள் வாங்கிட்டோம். அதெல்லாம் எல்லா ஃப்ளேவருமே வாங்கியாச்சு. அது வந்து 800 ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு. அடுத்த ஸ்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து டேம். இது வந்து செங்குளம் டேம்னாங்க. இங்கே வந்து ஸ்பீடு போட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயாவது நாங்கள் போட்டு பண்ணோமா, நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னாரு. அங்கே வந்து ஸ்பீட் போர்டு நிறைய இருக்கும், அங்கே பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு வந்து அப்படியே டேம் மேலே இருந்து அப்படி பார்த்துட்டே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தண்ணிலாம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கடைசியாக நாளைக்கு என்ன கதை ஆச்சுன்றது நாளைக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த ஒரு இடத்துலையும் இன்னொரு இடத்துலையும் வந்து ஸ்பீட் போட் இருக்கிற மாதிரி இருக்குது. நாளைக்கு நம்ம போகிற இடத்துல வந்து போட்டிங் பிளேஸ் வந்து நல்லா இருக்கும், அங்கே போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இங்கே போகிறதா இருந்தாலும் போங்கன்னாங்க. ஆனால் சரி நம்ம ஏற்கனவே வந்து ரொம்ப டயர்டாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கூட்டம் இருந்துச்சுன்னா கஷ்டன்றதுனால சரி நாளைக்கே நம்ம போகலான்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா அங்கே பெரிய சொதப்பலாச்சு. அது வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஓகே, அப்படியே கொஞ்சம் நேரம் காற்று வந்து செம்மையாக இருந்துச்சு. அப்படி சில்லுன்னு நின்றுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து திரும்பவும் வந்து ஏறியாச்சு அடுத்த ஸ்பாட்டுக்கு. அதுக்கப்புறம் போகிற வழியிலே வந்து ரோட்லேயே வந்து இந்த ஃபால்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி மழை டைமில் வந்து நல்லா அந்த சாரலே வந்து நம்ம மேலே விழுமா. ஆனால் நம்ம போன டைமில் வந்து தண்ணி அவ்வளோவா வரலை. இருந்தாலும் சும்மா லைட்டாக வந்துட்டு இருந்தது. இருந்தாலும் அந்த ஸ்பாட் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாச்சு. மழை சீசனில் வந்தீங்கன்னா பயங்கரமாக நம்ம மேலேயே விழுங்க, நிறைய தண்ணியும் வரும், சூப்பராக இருக்கும் இந்த பாயிண்ட்டு அப்படின்னாரு. சரி ஓகே, இப்போ சம்மர் சீசன்றதுனால எல்லா இடத்துலையும் தான் தண்ணி இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினச்சாச்சு. போனதுக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் நின்னோம். ஆனால் நல்ல வெயில் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரம் நிற்கணுன்னே தோணலை. போதும் போதும் இந்த தண்ணிக்கு இவ்வளோ நேரம் டைமு அப்படிங்கிற மாதிரி கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் போனதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்தோம். இந்த மரம் வந்து வாழை இலை மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கொத்து கொத்தாக இருக்குது. இந்த செடி வந்து நிறைய இடத்துல இருந்தது அங்கே. அதுக்கப்புறம் வேறு சரி வெயில் பயங்கரமாக இருந்தது. ரூமுக்கே போயிட்டா பரவாயில்லடாங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப டயர்டாயிருச்சு. எங்களுக்கு சாப்பிட்டதும் வந்து கொஞ்ச நேரம் படுத்துக்கலாமான்ற மாதிரி ரூமுக்கே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் என்ன திடீர்னு டல் ஆகிட்டீங்க, இவ்வளோ நேரம் நல்லா இருந்தீங்க டல் ஆகிட்டீங்களேன்னு அதுக்கப்புறம் ஒரு பாட்டை போட்டு விட்டார் கொஞ்சம் எனர்ஜி வரட்டோன்னு. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே கொஞ்சம் அப்பாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி பாட்டு கேட்டுகிட்டே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே அப்புறமா வந்தோம். இன்றைக்கி வந்து ஒரு நாள்லேயே வந்து நிறைய இடம் சுற்றினதுனால நல்லா வந்து கால் வேறு பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்ட உடனே வந்து உடம்பு அசதியாயிருச்சு.
எவ்வளோ நேரம் சுற்றினாலும் வந்து என்ன தான் டயர்டானாலும் ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கும் போகும்போது அப்பாடி இவ்வளோ அழகாக இருக்குது இவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது வந்து அடுத்த ஸ்பாட் வந்து வியூ பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் ரோடு தான், செம்மையாக இருந்தது. ஜீப்பு வேறவா, அப்பா வயிறு சாப்பிட்டது எல்லாம் குலுக்கி எடுத்துகிட்டு போயிடுச்சு. செம்மையாக குலுங்குச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜீப்பு வேறு ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். ஒரு சில இடம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே வந்து பாட்டு கேட்டுகிட்டே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம ஆடவே வேணாயா, ஜீப்பு ஆடி விடுது, பாட்டை போடுயா அப்படிங்கிற மாதிரி வந்து நாங்கள் பார்த்துட்டு போனோம். நாங்கள் இந்த பிளேஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது ஃப்ரெண்ட்ஸ். வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருந்தது. அங்கேயும் வந்து 1-2 இந்த மாதிரி ஜீப்புங்க. இது பாருங்கள், இங்கேருந்து அந்த ரோட்லேருந்து ஃபுல்லாக வந்து பயங்கர ஹைட்டு. அப்படியே ஹைட்டாக ஏற்றிட்டு போயிட்டு ஒரு ரைட்டு அடித்தாரு பாருங்க, அப்படியே கப்புன்னு ஆயிடுச்சு எனக்கு. அந்த மாதிரி வந்து விட்டா பின்னாடி போயிடும்டா வண்டி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எவ்வளோ ஹைட்டு பாருங்கள், பயமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்பாட்டு இறங்கும் போது தெரியல, ஏறி அதே ஸ்பீடில் வந்து ரைட்டை நிறுத்தி பிரேக்காக போட்டாரு பாரு, அப்பாடி இறக்கி விட்டுருப்பா என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மூணாறுலேருந்து நம்ம இப்போ மூணாறுல 30 கிலோமீட்டர் இருக்கிற ஏரியா தான் அது. நம்ம அப்பா நம்ம மவுண்டனோட இந்த சைடு வந்து இந்த பக்கம் தான் மூணாறு, இந்த பக்கம் தான் மூணாறு. நம்ம இந்த பக்கம் வந்திருக்கிறது ஃபுல்லாக அடிமாலி. கோட்டப்பாறையா? ஆமாம், இது பேர் கோட்டப்பாறை. கோட்டப்பாறை வியூ பாயிண்ட். சாய் கீழே பார்த்தா வாங்க வாங்க, உள்ள போக வேண்டியது இருக்கு. நல்லா இருக்கும். ஓ இது வந்து கோட்டப்பாறை வியூ பாயிண்ட்னாரு ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா வந்து இங்கே போய் பாருங்கள், செம்மையாக இருந்தது. மற்ற இடத்தெல்லாம் சுற்றிட்டு வரும்போது செம வெயிலாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வேர்த்துச்சு. இது வந்து கொஞ்சம் நல்ல ஹைட்டாக இருக்கும். நம்ம மேலே ஏற ஏற வந்து நல்ல சில்லுன்னு காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் நல்லா சில்லுன்னு இருந்தது. அது இல்லாமல் வேறு டைம் ஆவாக வந்து கிளைமேட்டு கொஞ்சம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், என்னால் ஒன்றுமே முடியல, ரொம்ப வேர்க்குது அப்படின்ட்டு இருந்தேன். உங்களுக்கு டைம் ஆவாக வந்து கண்டிப்பாக வந்து கிளைமேட் மாறும்னாரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த ஸ்பாட்டு வந்து ட்ரக்கிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த இடத்துலையே நின்றுட்டேன், என்னால் முடியல, இன்னும் ஹைட்டு போகணும் அப்படின்னாரு. எப்பா என்னை விடுங்கப்பா, நீங்கள் வரையும் போனால் போங்க அப்படின்னிட்டேன். என்னால் அதுக்கு மேலே ஏற முடியாதுன்னு. இங்கேருந்து இன்னும் வந்து 1 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்குமோன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து நல்லா ஹைட்டாகவே ஏறி போனாங்க. பசங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது, அவங்க டக்கு டக்குன்னு ஏறி கிளம்பிட்டாங்க. சாய் கூட கிளம்பிட்டான், வேணாடானாலும் கேட்கல, நான் போய் பார்த்துட்டு வரேம்மா, வீடியோ உனக்கு எடுத்துகிட்டு வரேன்னு கிளம்பிட்டாங்க. சரி போயிட்டு வரட்டும், சேஃப்டியாக போயிட்டு வாங்கடா அப்படின்ட்டு ஒரு மரத்தடியில் போய் கம்முன்னு உட்காந்துட்டேன். நான் அங்கே இருக்குது பாருங்க மரம், அந்த மரத்தில் போய் கல் பாறையில் உட்காந்துட்டேன். நல்லா சில்லுன்னு மர நிழல உட்காந்துட்டு இருந்தேன் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் அவங்க ஏறி போயிட்டாங்க. லேடிஸ் 2 பேர் அக்கா தங்கச்சி மட்டும் தான் நடத்துகிறாங்க. அதை யூடியூப்ல பயங்கரமாக இருக்குது அந்த ஹோட்டல் வந்துருக்குங்க. அவங்க தான் இந்த இடத்தையே இது பண்ணுவாங்க, கோட்டப்பாறை வியூ பாயிண்ட் பேரெல்லாம் வச்சு. அந்த ரூம் வந்து எப்படி இருக்குன்னா 60 டிகிரி ரூம்ஸ். அந்த அப்படி இருக்கும் அந்த ரூம் பார்க்குறது. இங்கிருந்து பார்த்தாலே வந்து செம்ம அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் மலை, அந்த பக்கம் மலை, நடுவில் அப்படியே கால்வாய் மாதிரி அந்த இடத்துல வீடுங்க, செம்மையாக இருந்தது. இதுவே போதும்னிட்டேன். ஆனால் மேலே இருந்து பார்த்தா இன்னும் வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்னாங்க. சரி போயிட்டு வாங்கன்னு நாங்கள், ஆனால் வீடியோ அடுத்து பாருங்கள், நல்லா தான் இருந்துச்சு. நானே வந்து வீடியோவில் தான் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஹைட்டில் இன்னும் ஹைட் போக போகிறோம். போதும், இதே வியூ தானே. லெமன் கிராஸ் எல்லா புல்லும் கிடையாது. இது எடுத்துட்டு போய் வச்சா வருமா? லெமன் வாசனை அடிக்குது. அதான் லெமன் கிராஸ் வராது. அந்த ஸ்மெல்லுக்கு ஏதாவது குடிக்கலான்னு இருக்கேன். அவ்வளோதான். கீழ் ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரையும் நான் போனேன். அதுக்கப்புறம் ஒரு மரத்தடி பார்த்து நிழல் அழகாக உட்காந்துக்கிட்டு நல்லா காலை நீட்டிட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், காற்று வாங்கிட்டு இருந்தேன். இவங்க வந்து ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ ஒரு மாதிரி சரிவாக இருக்குது பாருங்கள்.
பசங்களுக்கே மூச்சு வாங்குச்சான். நல்ல வேலைப்பா நான் போகல அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. நல்லா சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், கப்புன்னு ஓடிடுவாங்க, நம்மளால முடியாது. கௌசியப்பாவும் ஏறிட்டு போயிட்டு தான் வந்தார். ஃபுல்லாக வந்து கல்லாக இருக்குது, யார் வேலை வருது. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்தோம்னா ஒரு சமதளம் இருக்குது போல். எப்பா இங்கிருந்தும் இன்னும் ஏறிட்டு இருக்கிறாங்களே. இதே மாதிரி நாங்கள் கொடைக்கானலில் ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த வீடியோ வந்து போடலை நான். லாஸ்ட்டாக கொடைக்கானல் வீடியோ 2-3 இதுவே வந்து நான் போடாமல் விட்டுட்டேன். அந்த இதில் வந்து இந்த மாதிரி தான் வியூ பாயிண்ட்டுங்க, ஃபால்ஸுங்க அதெல்லாம் இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி திக்குன்னு ஒரு பயம் வந்துருச்சு. நான் வந்து பார்த்துட்டே இருப்பேன் பசங்க எங்கே காலை வைக்கிறாங்க என்ன ஏதுன்னு. எனக்கு பயமாயிருச்சு, எப்படி பார்ப்பாங்க. கௌசியப்பா மாட்டுக்கு அவர் மாட்டுக்கு இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு இருந்தா பசங்க திடீர்னு ஏதோ சரிவில் விழுந்துட்டா என்ன பண்ணுறது, ஒரு மாதிரி பயமாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு பயம் வந்து தேவையில்லாத பயம்னு சொல்லலாம். அது எப்படின்னு தெரியல. நிறைய இடத்துல இந்த மாதிரி திக்குன்னு ஒரு பயம் வந்துடும் எனக்கு. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னான்னு ஒரு பயம் வரும். அந்த மாதிரி திக்குன்னு பயந்துட்டு ஏந்து நின்றுட்டேன். நின்று ஒரு 10 அடி எடுத்து கூட வச்சுட்டேன் நம்மளும் போயிடலான்னு. ஏன்னா வந்து நாங்கள் கொடைக்கானலில் போகும்போது அப்படி தான் ரொம்ப ஒரு மாதிரி சரிவாக பாறைங்க இருந்தது. அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது, விழுந்துட்டா என்ன பண்ணுறது, அப்படிலாம் ஒரு பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் பயந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டே இருந்தேன். அதுக்குள்ளே அவங்க இறங்கி வந்துட்டாங்க. அப்படான்னு ஆயிடுச்சு எனக்கு. நீங்களும் வந்து இந்த மாதிரி எப்பயாவது ஃபீல் பண்ணுவீங்களா? திடீர்னு ஒருத்தர் இப்போ கௌசியப்பாவே வெளியே போனாலும் திடீர்னு ஏதாவது ஒரு பயம் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது தேவையில்லாத பயம்தான், இருந்தாலும் எதுக்காக அந்த மாதிரி ஆகுதுன்னு தெரியல. நிறைய முறை வந்து நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன். எங்கள் அம்மா கீழே வெயிட் பண்ணுறாங்க, நான் மட்டும் வந்துட்டேன். ஆள் போடுறது வருது, அங்கே ஒரு கேட்ட போடு, ஒரு டோக்கனை போடு, கேட்ட போடுறாங்க. சார் இப்படி போதுங்களா? சில்லுன்னு காத்தடிக்கும். இதே மாதிரி கொடைக்கானலில் ஒரு இடம் போகணும்ல நம்ம. மொபைலில் பாருங்க, அது எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்றது தெரியும். அந்த பக்கம் பார்க்குறது அது அங்கே வரைக்கும் வேணால் போய் பார்க்கலாம். அது வந்து ஒரு பார்டர் மாதிரி கட்டியிருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி அந்த பக்கம் பார்த்தா மூணார் ஏரியா. வரைக்கும் வர ஆரம்பிச்சிருக்கோம், அங்கே போயிடுவோம். ஓஹோ, அந்த பக்கம் வரைக்கும் அங்கே போயிடுவோம். இது வந்து அப்படி போயிடுது, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது தான். இது அடிவாளி சார், இப்படி போகுது இல்லைங்களா? ஆமாம், கோதமங்கலம் வரைக்கும் அப்படி கீழே வரைக்கும் அங்கே வரைக்கும். ஓஹோ, இதே மாதிரி கொடைக்கானலில் ஒரு இடம் போகணும்ல நம்ம. மொபைலில் பாருங்க, அதில் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்கிறது தெரியும். அந்த பக்கம் பார்க்குறது அந்த வரைக்கும் தான் போய் பார்க்கலாம். ஒரு பார்டர் மாதிரி கட்டியிருக்காங்க இல்லைங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், மேலே வந்து நல்லா ஹைட்டு ஏறி கல் முள்ளும் காலுக்கு மெத்த நடந்தோம்னா இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் பார்க்கலாம். நானும் வீடியோவில் தான் பார்த்தேன். நீங்கள் முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணி போனீங்கன்னா பாருங்கள். ஏற்கனவே வந்து முன்னாடி நாளும் நாங்கள் வெளியே போனோம். ஒரு மாதிரி 2 நாளாக சுத்தவும் ரொம்ப டயர்டாயிருச்சு, காலும் பயங்கரமாக வலி ஆரம்பிச்சிருச்சு. அதால் தான் நான் போகல. ஆனால் வந்து கௌசியப்பா திட்டிகிட்டு இருந்தார், நல்ல இடத்த வந்து மிஸ் பண்ணிட்டேன் நீ அப்படின்னு. பரவாயில்லைங்க, நான் தான் வீடியோவில் பார்த்துக்கிறனே அப்படின்னிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோ நல்லா இருந்ததுமான்னிட்டு இருந்தாங்க, நல்ல சில்லுன்னு இருந்துச்சா. இந்த இடத்துல வந்து லெமன் கிராஸ்லாம் வந்து நிறைய இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கௌசி தான் சொல்லிட்டு இருந்தா, நிறைய இடத்துல இருந்ததுமா, நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சா வருமானிட்டு இருந்தா.
சரி கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாமான்னு சொல்லிகிட்டே இருந்தோம், மறந்துட்டு அப்படியே பேசிகிட்டே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து பசங்க மேலே ஏறி கீழே இறங்குற வரையும் எனக்கு அங்கே உயிரே இல்லை, எப்படா வரப்போகிறாங்கன்னு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க என்னமோ சேஃப்டியாக தான் இருப்பாங்க, இருந்தாலும் வந்து இன்னுமே வந்து அவங்க சின்ன பிள்ளைங்கன்னு நினச்சிட்டு அப்பப்போ வந்து திடீர்னு பயந்துடுறேன். என்ன பண்ணுறது, அம்மாவாச்சே. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் பாருங்கள், செம்மையாக வந்து தனியாக இருக்குது. 2 லேடிஸ் மட்டும்தான் அதை நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். இங்கே வந்து இவ்வளோ தூரத்துல எல்லாம் ஸ்டே பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். நிறைய யூடியூப்லலாம் கூட வரும் அப்படின்ட்டு இருந்தாங்க அவங்க. எப்படி தான் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஓரளவுக்கு தான் கட் பண்ணேன், ஏன்னா வந்து நாங்கள் பார்த்த அழகு வந்து நீங்களும் கண்டிப்பாக பார்க்கணுன்ற ஆசையில் வந்து நான் அப்படியே தான் போட்டிருக்கிறேன். விருப்பப்பட்டவங்க வந்து ஃபுல்லாக நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே வந்து என்ன தான் நம்ம கட் பண்ணோன்னு நினச்சாலும் பிடிக்கல, அந்த அழகை எல்லாருமே ரசிக்கட்டுமேன்னு அப்படியே போட்டாச்சு. இது வந்து சரி ஓகே, நம்ம வீட்டுக்கு லாஸ்ட்டாக போக போகிறோம், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு வந்து நம்ம அழகான பிளேஸில் இருக்கிறோம் அப்படின்னு ஜீப்புக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நின்னோம். அவரும் வந்து நம்பரோட எடுத்துக்குங்க அப்படின்ட்டு இருந்தார். இவங்க கண்டிப்பாக வந்து இவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து ரொம்ப சேஃப்டியாக கூப்பிட்டு போகிறாங்க, எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. நீங்களும் வந்து போனீங்கன்னா ஃபோன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வருவாங்க, டிரைவராகவும் வருவாங்க, ஜீப் எடுத்துகிட்டு வருவாங்க, காரும் இருக்குதாம். அந்த மாதிரி வந்து நீங்கள் எப்படினாலும் வந்து அவங்க வச்சு நீங்கள் பார்க்கலாம். நிறைய எடுத்து நல்லா சுற்றியும் காட்டுறாங்க, பொறுமையாக நல்லா சேஃப்டியாகவும் கூப்பிட்டு போகிறாங்க. அதில் வந்து நீங்களும் போனீங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். அது வந்து நம்ம ஊர் பிள்ளைங்க, நம்ம பசங்க நம்ம வளரட்டுமே அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு ப்ரமோஷனும் எதுவும் கிடையாது. சென்னைன்னும் வந்து ஒரு மாதிரி இருக்குதுல்ல, நம்ம பசங்க அங்கே போய் வாழ்வாதாரம் தேடும்போது நம்ம ஒரு சின்ன ஹெல்ப்பு தானே நம்மளால். வெளியாளுங்களை வச்சுக்கிறது நம்ம இவங்களை வச்சுக்க போகிறோம், அதால் தான். எதாக இருந்தாலும் நம்ம காசு பே பண்ணிட்டு போக போகிறோம், அது இவங்க தான் பிழைக்கட்டுமே, நம்ம பசங்க தான். அந்த ஒரு இது தான், வேறு ஒன்றும் இல்லை, எந்த ஒரு ப்ரமோஷனும் இல்லை. அவங்க எங்ககிட்ட நடந்துக்கின முறை வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. ரொம்ப ஒரு மாதிரி சேஃப்டியாக கூப்பிட்டு போகிறது, பசங்க மேலேயும் ரொம்ப கேர் எடுத்து வியூ பாயிண்ட்லாம் இது பண்ணது, அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. அதால் நீங்களும் வந்து வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கங்க. அங்கேருந்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்து எல்லா ஸ்பாட்டும் பார்த்தாச்சு அன்னைக்கு. ஆக்சுவலாக வந்து நாங்கள் மறுநாளும் வந்து ஜீப்பு சஃபாரி சொல்லியிருந்தோம். எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வியூ பாயிண்ட்டுங்க, மேடு ஏறி இறங்கினது. இந்த டீ பிளான்ட்லேயும் வந்து நீங்கள் பார்க்கும்போது அப்படியே லேசியாக இருந்திருக்கும், ஆனால் அதுவும் வந்து ஹைட்டில் ஏறி போனோம். ஒரு மாதிரி காலெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, இதுவே போதும், நாளைக்கு வந்து சும்மா மூணாறு மட்டும் நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறது இருந்தால் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நாங்கள் இது பண்ணோம். இந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஜிப்லைன், ஆனால் நாங்கள் வந்து போகல ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும்போதே வந்து எங்களுக்கு பயங்கரமாக இருந்துச்சு, அதால் நாங்கள் போகல. வெளியே இருந்து சும்மா ஜஸ்ட் வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டோம். போகலாம், கீழே பார்க்க மாட்டாங்க, கீழே பார்த்தா பயமாக இருக்கும்டி, நேராக பார்த்தா தெரியுது, கீழே பார்த்தாங்கன்னா பயமாக இருக்கும். ஜாலியாக இருக்கும். ஐயோ, அவங்க போறது பார்த்தாலே பயமா இருக்கு. சேஃப்டி பெல்ட் தான், பயம் தெரியாது. பொண்ணு இல்லை பையன். இது வந்து அப் அண்ட் டவுன் வந்து 1 கிலோமீட்டர் வரும்னு இருந்தாரு. அந்த பள்ளத்தாக்கு பார்த்தாலே எங்களுக்கு பயங்கரமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கவுஸ் ஜனனி வந்து போகலாமான்னு இருந்தா, எப்பா என்னை விட்றப்போ அப்படின்னுட்டேன் நான். இன்னும் கொஞ்சம் வளரு, அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். அவளுக்கு தான் மனசே இல்லை வர. அதுக்கு அடுத்து லாஸ்ட்டு வந்து கைனகிரி ஃபால்ஸ், இதுக்கு கூப்பிட்டு வந்தார். இங்கே வந்து ரொம்ப மொக்கையாக முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஆசைப்பட்டு உள்ள என்ட்ரி ஃபீஸே 50 ரூபா என்ட்ரி ஃபீஸு கொடுத்துட்டு அழகாக வந்தோம்னா உள்ளே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தண்ணி கம்மியாக தான் போயிட்டு இருந்தது. அதுலேயும் வந்து கொஞ்சம் இடமா தான் இருந்தது தண்ணி விழுற இடம். அதில் அப்படியே ரவுண்டு கட்டி பசங்க வந்து ஒரே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கூட இடம் விட மாட்டாங்களாட்டுருக்குது. நாங்கள் வெளியே உள்ளே நுழையும் போது என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, ஐயோ ட்ரெஸ்ஸு கூட இல்லையே, என்னடா பண்ண போகிறோம்லாம் பேசிகிட்டு இருந்தோம். பரவாயில்ல கௌசி, நம்ம அப்படியே குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் நிற்கலாம், ஆறிடும்லாம் சொல்லிட்டு இருந்தேன்.
என்ன இருக்குது, குளிச்சுட்டு அப்படியே ஜீப்பில் ஏறி போனாலும் ரூமுக்கு போதானே போகிறோம், லாஸ்ட் இது தானே அப்படின்ட்டுலாம் வந்து ஆசையாக வந்தோம். கவசிலாம் பாருங்கள் குளிக்க ரெடி ஆகிட்டா, தலைலாம் ஏர் பேண்டெல்லாம் எடுத்து கழட்டிட்டு பாவம் நின்றுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடமே விடலை. அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பசங்க அட்டகாசம் பண்ணிட்டு கத்திட்டு இருந்தாங்க. கொஞ்சம் இடம் தான் இருந்தது. இன்னும் கீழே போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு பயமாக இருந்தது. ஏன்னா வந்து அட்டைப்பூச்சி இருக்கும் கொடைக்கானலில். அட்டைப்பூச்சி என் காலில் ஒட்டவும் அந்த பயத்துலேருந்து இன்னும் நான் விடுபடலை. எந்த தண்ணி எந்த ஃபால்ஸ் பார்த்தாலும் வந்து அந்த அட்டைப்பூச்சி ஞாபகம் தான் வருது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா தேங்கின தண்ணி மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து அட்டை இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதால் நான் வேணான்னிட்டேன். இந்த இடத்துலையே கூட எனக்கு பயமாக தான் இருந்தது. பசங்க வெளியே இறங்கட்டோன்னு கம்முன்னு இருந்தேன். ஆனால் அதுக்கு இடமும் கொடுக்கல அங்கே இருக்கிறவங்க. லைட்டாக தான் தண்ணி போச்சு, பரவாயில்ல வாடா, ஒரு மாதிரி ஸ்மெல்லு கூட ஒரு மாதிரி இருந்தது. வேணாம் போயிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். சும்மா கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு போனதுக்கு வந்து நம்ம ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தோம். அங்கேயும் தான் வேர்த்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். போதும்ப்பா, நம்ம வீட்டுக்கு போய் ரூமுக்கு போய் சேர்ந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சாய் வந்து என்னை பயமுறுத்திட்டே இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அட்டைப்பூச்சி இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு பயமுறுத்திட்டே இருந்தான். எனக்கு என்னமோ ஊறுற மாதிரியே இருக்குது வேற. அந்த மாதிரி எப்பவுமே வந்து என்னை அப்படி தான் பண்ணுவான் அவன். அட்டைப்பூச்சி இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னே பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம போகலான்னு அப்புறம் இழுத்துட்டு வந்தாச்சு. சொல்கிற அளவுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து மழை சீசனில் நிறைய தண்ணி இருக்குமா இங்கே கூட. அந்த மாதிரி டைமில் வந்தோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் அந்த மாதிரி டைமில் நம்ம கிளைமேட்டு வந்து பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வரலாம், இப்போ சின்ன குழந்தைங்க இல்லாமல் இருக்கிறவங்க வரலான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படி வந்து வெளியே வந்துட்டோமா, போனது தெரியாது, திருப்பி அடித்த பந்து மாதிரி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். போனால் கொஞ்சம் நேரம் நின்று ஃபோட்டோ அதெல்லாம் மட்டும் எடுத்தோம். போனால் போது வாங்கடா வெளியே போயிடலாம், ரூமுக்கு போனால் ரெஸ்ட்டாவது எடுக்கலாம் வாங்கடான்னு இழுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கேயும் வெயில் தாகமாக இருந்தது, தண்ணி இருந்தது, இருந்தாலும் அப்படியே ஒரு சோடா குடிக்கலாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து லெமன் சோடா குடித்தோம். அவங்க வந்து நமக்காக தான் போட்டுட்ருக்குறாங்க. அந்த சர்க்கரையை போட்டு டொக்குன்னு ஆட்டிகிட்டே இருந்தாங்க. அப்போவும் அந்த சர்க்கரை கலங்கலை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சால்ட்டாக சர்க்கரையானாங்க. நமக்கு சால்ட்டெல்லாம் பிடிக்காது, சர்க்கரையை கொடுங்கணும். அது அப்படியே அடியில் அந்த சர்க்கரை அப்படியே இருந்தது. அத்தனை டொக்கு செஞ்ச பிறக்கமும் ருத்ராட்ச மரம் அது அடுத்த மாதம் வந்து பழுப்புகளே கொக்கு நிறையா. இந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா வந்து சொர்க்கம் மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருந்தது, நீங்களே பார்ப்பீங்க. செம்மையாக இருந்தது. இட்லி டீ பிளான்ட்டுக்கு வந்திருக்கோம். இட்லி ஹில்ஸ் இட்லி மாதிரியே இருக்கு பாருங்க. 4 5 6 கண்ணு மாதிரி இருக்கு பாருமா. இந்த இடம் பாரு, கண்ணு மாதிரி பாறையாக இருக்குது. நிறைய கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப் இருக்குது. இந்த சைடு தண்ணி பொங்கல் மாதிரி. மூணாறு நம்ம போன டைமில் வந்து கிளைமேட்டு ஓஹோன்னு இல்லைனாலும் வந்து ஒவ்வொரு ஸ்பாட்டும் வந்து செம்மையாக ரசனையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாவே எல்லா இடமுமே வந்து நம்ம சும்மா ஜஸ்ட் நம்ம ரோட்டில் போனாலுமே வந்து அந்த டீ பிளான்ட் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. எல்லாமே அந்த இயற்கை அழகோடு ரசித்து நம்மளையே மறந்து எங்களை மறந்து அந்த 3 நாள் வந்து சொர்க்கத்தில் இருந்த மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். நிஜமாவே வந்து இடம்னு சொல்ல போனீங்கன்னா தட்டிக்கவே முடியாது, செம்மையாக இருந்தது மூணாறு. கிளைமேட்டு தான் கொஞ்சம் இந்த டைமில் அந்த மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல, கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. ஆனால் ஒவ்வொரு இடமும் வந்து அவ்வளோ ரசனை. எந்த இடம் போனீங்கனாலும் வந்து இங்கே கொஞ்சம் நேரம் இறங்கி நிற்கலாமா, இங்கே கொஞ்சம் நேரம் எடுக்கலாமா, இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு மட்டும்தான் இருக்குது எதை பார்த்தாலும். அந்த மாதிரி ஒரு அழகான பிளேஸ். அந்த டீ பிளான்ட்லாம் பக்கத்துலேயே எங்கே போனாலும் பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அந்த மாதிரி இருந்தது. இது வந்து அந்த ரவுண்டு அந்த இதுக்காக வந்து நிறுத்தணும். இதுவும் வந்து ஃபோட்டோ எடுக்கிற இடம் தானா. ஹில் ஸ்டேஷன் போனாலே வந்து எல்லாருக்குமே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேஸுன்னு பார்த்தீங்கன்னா மற்ற டூரிஸ்ட் பிளேஸ் விட வந்து ஹில் ஸ்டேஷன் போனோம்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம். எல்லாருக்குமே கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஐயோ ஒவ்வொரு நாளும் கடந்து போயிட்டே இருக்குதே அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த நாள் ஐயோ இன்னும் 2 நாள் தான், இன்னும் 1 நாள் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. முன்னாடிலாம் போகும்போது எப்படின்னா ஒரு 2 நாள் அந்த மாதிரி இருந்து வந்துடுவோம்.
அதுக்கே வந்து பசங்க கேட்க இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இருந்துட்டு தான் வரோம். ஆனாலும் வந்து பத்தலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உடம்பு மட்டும் டயர்ட் ஆகுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் ரூம்லேயே இருந்தால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து வரத்துக்கே மனசு இருக்காது. வரும்போது ரொம்ப ஒரு மாதிரி தான் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து சரி நம்ம ரூமுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு டீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து இறங்கியாச்சு. 5:30க்கு மேலே ஆயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம். ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து வடை சாப்பிட்டோம், மெதுவடை. மூணாறு மெயின்லேருந்து வந்து நம்ம ஹோட்டலுக்கு போகிற வழியில் இந்த ஹோட்டல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அன்னபூரணி. நம்ம பக்கம் ஹோட்டல்ன்றதுனால வந்து நமக்கு டேஸ்ட் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. அதால் இந்த ஒரு ஹோட்டல்லே தான் திரும்ப திரும்ப வந்து நாங்கள் சாப்பிட்டோம். லஞ்ச் ஆகட்டும் இல்லை டிஃபனோ வெளியே எங்கே சுற்றினாலும் வந்து இங்கே இந்த ஸ்பாட்டில் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு கிளம்புவோம். இல்லை வெளியே போகும்போதும் இப்படி சாப்பிட்டு வெளியே போவோம், அந்த மாதிரி இருந்தது. ரூமுக்கு போகிற வழின்றதுனால வந்து எங்களுக்கு நல்லாவே இருந்தது இந்த ஹோட்டலு. நம்ம டேஸ்ட்டில் கிடைக்கிறது இன்னும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சாய் வந்து நாங்கள் எல்லாம் டீலாம் குடிச்சிட்டு கிளம்பலான்னும் போது சூப்பு இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னா, அட பாவி இன்னாரும் சொல்லியிருந்தா ஆர்டர் போட்டு இருப்பமேடானோம். அது வேற சூடு வேற குடிக்க மாட்டானா, ரொம்ப நேரம் வளர்த்திட்டான். அதுக்கப்புறம் பொறுமையாக குடிச்சிட்டு அப்புறம் கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ். ரூமுக்கு கிளம்பியாச்சு. நல்லா வந்து இருட்டே ஆக ஆரம்பிச்சிருச்சு. கேமராவிலே கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருட்டாக தான் இருந்தது நாங்கள் போகும்போது. அதுக்கப்புறம் சாய் ஓட்டிகிட்டு அப்படியே கிளம்பி வந்தோம் நாங்கள். அவனுக்கு பாட்டுனாலே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாட்டு கேட்டாலும் கத்துவான், வேணாம்மா பிடிக்கவே இல்லைம்மா ஒரே டென்ஷன் ஆகுதுன்னுவான். அந்த மாதிரி புள்ள அவன். நிறைய பேர் பாட்டு விரும்புவாங்க, ஆனால் இவனுக்கு பிடிக்காது. அதால் வந்து அவனை வேணுன்னே வந்து ஓட்டிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு வந்தோம் நாங்கள். என்னென்ன பண்ணுறான் பாருங்க அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஓவர் ஆயிடுச்சு. ஒரு நாள்லாம் வெளியே சுற்றியாச்சு. டைம் வந்து பாருங்கள் 6:40 ஆக போகுது. நல்லா வந்து அந்த ஃபாக்லாம் வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு, மேகம்லாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே எப்படி தான் இறங்குது பாருங்கள். நம்ம ஸ்டே பண்ண இடம் வந்து நைட்டில் வந்து நல்லா வந்து இப்போ ஒரு புகை மூட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்துச்சு. ஆனால் என்னென்னா நாங்கள் வெளியே போயிட்டு வந்துன்னு அப்படிங்கிற மாதிரி உடம்பு டயர்டாகிருச்சு. எங்களால் கொஞ்ச நேரம் ஹோட்டலுக்கு வெளியே வீடியோ எடுக்கவே முடியல லாஸ்ட் வரையும். முதல்ல நாங்கள் பிளான் பண்ணது அழகான ரூமு, வெளியே நல்ல அட்டகாசமாக நம்ம வீடியோ எடுக்கணும், நிறைய சாங்லாம் எடுக்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணி போனோம். ஆனால் வெளியே சுற்றிட்டு வருவோமா, ரொம்ப உடம்பு டயர்டாகிடும். இது கொஞ்ச நேரம், ஏன்னா வந்து நைட்டு சாயந்தரம் ரொம்ப இருட்டும் போது தான் வந்து சேருவோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கும்போது ஒரு மாதிரி ஆகிடும். அப்படியே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2-3 நாள் இருந்தோமோ தவிர எல்லா நாளுமே வந்து அப்படியே போயிடுச்சு, அடைச்சின்னு ஆயிடுச்சு. ஓகே, ஓரளவுக்கு நம்ம சாப்பிட போகும்போது வரும்போது இந்த மாதிரி டைம்லலாம் வந்து எடுத்த வீடியோ அது வரையும் தான் நம்ம அவுட்டர்னு பண்ணது. பசங்களை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு இருப்பேன், அவங்களாம் வந்து எல்லாருக்குமே டயர்ட் ஆகிடும். இதை எடுத்துகிட்டு வரேன்னு அப்படியே ஓடிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. நல்லா இருட்டிருச்சு பாருங்கள். கேமராலே வந்து சொல்லப்போனால் வெளிச்சம் தெரியுது, ஆனால் இன்னும் இருட்டாக தான் இருந்தது. நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹோட்டல் வந்து வெளியே அந்த பிளேஸில் வந்து அழகாக இருந்தது. நிறைய வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அந்த மாதிரி வந்து பிளான்ட்டு செம்மையாக இருந்தது. ஆனால் எங்களால் இங்கே ஹோட்டலில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. எங்கே போனாலும் வந்து ஹோட்டலில் ஒரு நாள் ஃபுல்லாக கூட இருப்போம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இங்கன்னு பார்த்து என்னன்னு தெரியல, எங்களால் அது முடியல. ஓகே பரவாயில்ல, அடுத்த முறை பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரூமுக்கு வந்தாச்சு. எப்போ பயங்கர டயர்டாக இருக்குது. நிறைய இடம் வந்து கவர் பண்ணியாச்சு இன்றைக்கி. செம்ம டயர்டாக இருக்குது. போயிட்டு நல்லா வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு கப்பு சப்புன்னு படுத்து தூங்க வேண்டியதான். நைட்டு சாப்பிட கூட ஏன் எப்படி போகுதுன்றது எனக்கு. அப்புறம் நான் கைட்டி போட்டுருவேன். இந்த வீடியோ வந்து நல்லா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய ஏரியா நாங்கள் கவர் பண்ணியிருப்போம். இன்றைக்கி வந்து 3ஆவது நாள். ஓகே, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நைட் டின்னருக்கு வந்து இப்போ வந்து 7 o'clock ஆக போகுது. ஆர்டர் போட்டோம்னா அதுக்கப்புறம் 8:30 மேலே சாப்பிட்டுக்கலாம் டின்னரு. என்னது வெஜ்ஜா? ஒரு பிரியாணி, ஒரு நூடுல்ஸ். இது பிரியாணியா? ஆமாம். ஆமாண்டா. ஓகே,
இது பிரியாணி மிக்ஸ் பண்ணிக்கோ. இது கலக்கணும் அந்த மாதிரி கேரளா பிரியாணி. இது சிக்கன் இது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், இது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், இது பிரியாணி. இது வந்து கேரளா பிரியாணி மாதிரி. இது நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ். ஐஸ் கூட எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணின்னு ஒன்று ஆர்டர் பண்ணோம். நான் இப்போ ஸ்பூன் வச்சுருக்கிறேன் பாருங்கள், அதுதான் பிரியாணி. நம்ம ஊர் பக்கம் காரக்குழம்பு சாதமே வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளி சிக்கன் போட்டு அப்படியே ஏதாவது கொதிக்க வச்சுருப்பாங்க. ஒரு காரமோ உப்போ எதுவுமே இல்லை. கொஞ்சமாக குழம்பு மாதிரி வச்சு கீழே வச்சுட்டு மேலே ஒயிட் ரைஸ் வச்சுட்டு இருந்தாங்க. அது என்ன தான் கிளறினாலும் நான் தான் சொல்கிறேனே, ஒரு காரக்குழம்பு கூட நல்லாயிருக்கும் நம்மளுது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணின்னே சொல்ல முடியாது, கன்றாவியாக இருந்தது. ஃப்ரைட் ரைஸ் வந்து எனக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதில் முட்டை போடுறதுனால பிடிக்காதுன்றதுனால பிரியாணி ஒன்று பசங்க ஆட் பண்ணாங்க. ஆனால் அது கொடூரமாக இருந்தது. என்னத்தையோ தின்னுண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நான்வெஜ் வந்து இந்த லாஸ்ட் டேமா, இன்றைக்காவது நான்வெஜ் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு நான் சாயி எனக்கு பயமாக தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகேன்னு பண்ணியாச்சு. ஆனால் எதுவுமே நல்லா இல்லை. சிக்கன் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரியே இருந்தது. பயமாகவே இருந்தது எனக்கு. அதாலேயே வெளியே போனால் நான்வெஜ்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். யார் தின்னுட்டு அதுக்கப்புறமா பறதுன்னு. அதோடு வந்து அதுக்கப்புறம் வேணவே வேணாம், எங்கேயுமே வேணான்னிட்டேன் நான்வெஜ்ஜு. நாங்கள் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். இதுக்கு மேலே எங்களுக்கு ஒழுங்கு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த நாள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.